மாவீரர் நாள் உலகத் தமிழர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சி சீமான். இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொழில் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள். நவம்பர் 27ஆம் தேதி மாவீரர் நாள் உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகின்றன. செந்தமிழன் சீமான் தலைமையில் தமிழ்நாட்டிலும் மாவீரர் நாள் அனுசரிக்கப்படுகின்றது. மேலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் மாவீரர் நாளில் பல லட்ச மக்களை ஒன்று கூட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மனதில் மாவீரர்கள் என்றால் யார், நம்முடைய தமிழில் சமகாலத்தில் வாழ்ந்த மாவீரர்கள் யார் என்று மேடைதோறும் முழங்கியது போன்று அன்றும் முழங்குவார். இதை கேட்ட பல லட்ச இளைஞர்களும் பொதுமக்களும் மாவீரர் தினத்தன்று அந்த மாவீரர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி புகழ்வார்கள். மேலும் அவர்களை நினைவு கூறுவார்கள். தன் இனத்தை வலிமைப்படுத்த, தன் இனத்தை ஒன்று கூட்டி ஒரு நாடு அடைவதற்கு அவர்கள் பட்ட துன்பங்களை பொதுமக்களிடத்தில் வருட வருடம் நினைவு கூறும் ஒரு நாளாக நவம்பர் 27ஆம் தேதி உலகெங்கும் அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு தினம்தான் மாவீரர் நாள். 2009 கட்சி துவங்கிய நாள் முதல் 2024 இப்பொழுது வரை தொடர்ச்சியாக எல்லா வருடங்களும் மாவீரர் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. நாம் தமிழர் கட்சியினால் தமிழ்நாட்டில் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது. எப்படி மாவீரர்கள் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தமிழீழத்திற்காகவும் தனது இன்னுயிரை நீத்தார், அதை நினைவு கூறி நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைகளையும் நினைவு கூறுவதுதான் மாவீரர்களை நாம் நினைத்து கொண்டிருப்பதற்கான அர்த்தமாகும். மேலும் தொடர்ச்சியாக எல்லா வருடங்களும் நாம் தமிழர் கட்சியினரால் அனுசரிக்கப்படுகின்ற இந்த மாவீரர் நாள் இந்த வருடமும் நடைபெறுகின்றது. அனைவரும் அதில் பங்கு கொள்ள வேண்டும். மேலும் தமிழ்நாட்டில் இலங்கையை பற்றியும் ஈழத்தை பற்றியும் நாம் தமிழர் கட்சியினர் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தது போன்று பிற கட்சியினர் சேர்த்தார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. மாவீரர்களும் மேதகுவே ஐயா பிரபாகரனார் அவர்களுடைய தியாகங்களையும் மக்களிடத்திலும் இளைஞர்களிடத்திலும் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியினரும் கொண்டு போய் சேர்க்காவிடில் இன்று 2024ஆம் வருடம் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த நினைவுகூரல் நிகழ்வுக்கு பெரும்பாலும் மக்களுக்கு என்னவென்றே தெரியாமல் போயிருக்கும். அந்த அளவிற்கு தொடர்ச்சியாக தமிழ் மண்ணில் மூலை முடுக்கு இண்டு இடுக்கு என்று எந்த இடமும் பார்க்காமல் தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்திற்கு சென்று தங்களுடைய வீர உரையை, வீரம் நிறைந்த அந்த வீரர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு இருப்பதன் பயனாகத்தான் இன்று நவம்பர் 27ஆம் தேதி மாவீரர் நினைவு நாளில் செந்தமிழன் சீமான் அவர்கள் அழைப்பின் பெயரில் கூடுகின்ற கூட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு அச்சாணியாக இருந்து வருகின்றது. அது மட்டுமல்லாது வீழ்ந்த புலிக்கொடி தமிழ்நாட்டில் செந்தமிழன் சீமான் கையில் நாம் தமிழர் கட்சி கொடியாக பறக்கிறதே என்பதுதான் எதிரிகளுடைய மிகப்பெரிய ஐயமாக இருந்து வருகின்றது. 14 வருடங்களுக்கு மேலாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் இவர்கள் ஏந்தி நின்ற இந்த புலிக்கொடிக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தொடர்ச்சியாக உண்மையாகவும் நேர்மையாகவும் அறத்தோடவும் பயணிக்கக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது. 2026ஆம் ஆண்டு தேர்தலில் மாபெரும் வெற்றியை நாம் தமிழர் கட்சி பெறும் என்று இந்த நாளில் கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். இலக்கு ஒன்றுதான், தமிழ் பேரினத்தின் விடுதலை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.